மாமியார் வெர்சஸ் மருமகள் ஈக்குவல் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஐயா அவங்க இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க. ஐயா அவங்க எப்பவுமே நமக்கு சிறப்பாக தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அனைவரின் சார்பாகவும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மைக்கு மியூட்டா இருக்குங்க ஐயா. ஆ, ஓகேங்க. ஐயா ஓகே ஓகேங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். பிரபஞ்சத்திடம் வேண்டுதலுடன் இன்றைய டாபிக் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டாபிக் ஆக்சுவலா இப்போ கடைசி நேரத்துல தான் எடுத்தோம். அனைமா அதை ஸ்கிரீன் வந்திருக்கா தெரியல. ஸ்கிரீன் வந்திருக்கு, இன்னைக்கு லேட்டா தான் வந்திருக்கும். கேட்டா இப்போ ஜஸ்ட் 5:30 மணிக்கு தான் பேசுறோம் இடத்துட்ட. 5:30 பேசிட்டு சரி ஓகேன்னு சொல்லி இந்த டாபிக் எடுத்திருக்கிறோம். மாமியார் எஸ்எஸ் மருமகள் அப்படின்ட்டு ஒரு அருமையான டாபிக்கும் பிளஸ் அது கூட அப்போ மருமகனுக்கு வேலை இல்லையான்னு போயிடும் இல்லைங்களா, அதனால மருமகனையும் சேர்த்து போட்டாச்சு, அல்லது கணவரையும் சேர்த்தியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல பொதுவாக எல்லா வீடுகள்லையும் நம்ம தவறுதலாகவும் இதுவும் மாமியார் மருமகனாலே ஒரு சண்டையோடு இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தேவையில்லை. பட் பொதுவாக ஒரு மனம் ஒத்து வாழுவதற்கு நமக்கு சில புரிதல் தேவைப்படுது. நம்ம கணவன் மனைவிக்கு புரிதலை பத்தி நிறைய பேசி இருக்கிறோம். என்ன காரணத்தினால அவங்க இப்படி பேசுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஏன் பேசுறாங்க, ஏன் ஒருத்தவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே வகுப்புல ஒரு தடவை பேசி இருக்கிறோம். அப்போ அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுற காரணம் அவங்களுடைய ஒற்றுமை. அப்படி ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் ஒருத்தங்க பேசுறாங்க, ஒருத்தங்க பேசாம இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். இருந்தாலும் இதுல புதிய அன்பர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் போட்டாச்சுங்களா, ரொம்ப நன்றிம்மா. ஸோ இப்போ புதிய அன்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் இதுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள போய்க்கலாம். பொதுவாக நம்ம ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும்தான் இந்த பூமியில கால் வச்சிருக்கிறோம். அது யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. அப்படின்னு பார்த்தா நமக்கு இந்த முழுமையான வாழ்க்கை வாழ்வது அப்படின்னா நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், அந்த பணத்தை நல்லபடியா செலவு செய்யணும், அதுல நமக்கு தேவையான பொருள்கள் வாங்கணும், அந்த பொருள்கள்னால நமக்கு மன நிம்மதி வரணும். பொருள்களை வாங்கி மன நிம்மதி இழப்பதற்காக இருந்தால் அது தேவையில்லை. பொருள்களை வாங்கி மன நிம்மதியோடு இருக்கிறதாக தான் அந்த பொருள்கள் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பொருள்கள் வாங்குறோம், இடங்கள் வாங்குறோம், வீடுகள் கட்டுறோம், கல்யாணம் என்பதை எடுத்துக்கிறோம், அப்புறம் குழந்தை பேரு, இது எல்லாமே கிடைச்சு நம்ம ஒரு ஆனந்தமான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்துல நம்ம எல்லாம் போதும் அப்படின்னா நம்ம கிளம்பி போறதுக்கு ரெடியாகவும் இருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையோட வேலையே. அப்படி இருக்கும்போது இந்த கணவன் மனைவிக்குள்ள நமக்கு நிறைய பேர் சொல்லும் பொழுது அப்படி ஒரு இன்பமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கீங்களா அப்படி கேட்கும்போது அவங்க வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு முழுமையான வாழ்க்கையா அப்படின்னு கேட்கும்போது தெரியல, ஆனா இப்படி இருந்துட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதுல என்ன எல்லா ஜென்ரேஷன்லயும் இதே மாதிரி இருக்குது. பாட்டி தாத்தா காலத்துல கேட்டாலும் பாட்டிகிட்ட போய் தாத்தா எப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையில எல்லா சவுண்டே வேண்டியதில்லை, அந்த ஒரு சின்னங்கிற சவுண்ட்ல எல்லாமே கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன்ல அம்மா அப்பாட்ட கேட்டா எப்படி வாழ்ந்தனா
எல்லாம் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தப்பா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. சரி, நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளை கேட்டா, நம்ம குழந்தைங்க நம்மளை கேட்கும்போது நம்மளே என்ன சொல்றோம்? ஏதோ போயிட்டு இருக்கு, எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில சொல்றோம். நம்ம குழந்தைகளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டா, வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையோட நிறுத்திடுறாங்க. அப்ப யாருமே ரொம்ப ஒரு உற்சாகமா சொல்ற மாதிரி இல்ல. அப்ப அந்த உற்சாகத்தோட குறைபாடு எதுன்னு சொன்னா வாழ்க்கையில கிடையாது, நம்மளோட புரிதல்ல தான் வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ரகசியம். ஸோ இப்ப புரிதல் என்னப்பா, நான் என்ன புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா, இயற்கையில நமக்கு சில 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 கேரக்டர்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி சில கேரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. அது நீங்களோ நானோ மாற்ற முடியாது, அது அப்படிதான் இருக்கும். அதுல பார்க்கும்போது ஒரு ஆண் அப்படின்னா அவனுக்கு சில தன்மைகளாகவும் பெண்ணா சில தன்மைகளாகவும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆணோட தன்மை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண் எப்பவுமே தன்னோட சக்தி வேணும் அப்படின்னா, தனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறான். அந்த ஃபார்முலா அவனுக்கு மட்டுமே பிடிச்ச விஷயமா இருக்கும். அதே மாதிரி பெண்ணுக்கு ஒரு சக்தி வேணும்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க, அது அவங்களுக்கு மட்டுமே பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த பிடிச்ச விஷயம் அப்படிங்கறது ஃபார்முலான்னு சொல்லிக்கலாம். அந்த ஃபார்முலா இந்த ஆண் ஏத்துக்க முடியாது, அதே மாதிரி இந்த ஆணோட ஃபார்முலா ஒரு பெண் ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுதான் நேச்சர், இயற்கை அப்படிங்கிற விஷயம். அதான் நல்ல குளிர்காலத்துல எனக்கு வெயில் அடிச்சா நல்லா இருக்கும் ஆசைப்படலாம், ஆனா குளிர்காலம் முடியணும். அதே மாதிரி நல்ல மழை காலத்துல எனக்கு வெயில் அடிச்சா நல்லா இருக்கும் ஆசைப்படலாம், ஆனா மழை காலம் முடியணும். இப்படி ஒவ்வொன்றுமே அந்தந்த பீரியட் முடியிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்தது எடுக்க முடியும். அது போல இங்க பெண் அப்படிங்கிற தன்மையில அவங்க சக்தி பெறுவதற்காக சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு முறை. என்ன சொன்னா, பேசுவது அவங்களுக்கு சக்தி பெறுவதற்கான ஒரு ஃபார்முலா. அதை சாப்பிட்றோம், தூங்குறோம், விளையாடுறோம், பிடிச்சவங்கள்ட்ட பேசுறோம், இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டே போனாலும் பேசுதல் அப்படிங்கிற ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டேன்னா அது பெண்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்குது. அதை மாற்றம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆண்களுக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னன்னா பேசாமல் இருப்பது அவங்களுக்கு மிக பிடித்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே உள்ளே வெளியே அல்லது இப்ப பெண்களை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் நம்ம அந்த வகுப்பு எடுத்துட்டோம். அதுல நம்ம ஒரு 1.5 மணி நேரம் அதை பத்தி நம்ம விளக்கமாக பேசியிருக்கிறோம். ஸோ யூடியூப்ல இருக்குது, கொஞ்சம் பொறுமையா அது பார்த்துட்டீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரியுது. ஒரு எதிரா இருக்கக்கூடியவங்கள தான் கடவுள் என்ன பண்ணிருக்காரு, ஒன்னா சேர்த்து வாழ வச்சிருக்காரு. எதுக்கு இந்த எதிரா இருக்கிறவங்கள ஒன்னா வாழ வைக்கிறாங்க அப்படின்னா, அதுலதான் சுவாரஸ்யமே வரும். எல்லாரும் ஒண்ணு போலவே இருக்கிற மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த சுவாரஸ்யமே இருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, எல்லாரும் சொல்ற மாதிரி விரல்கள் ஐந்தும் வேற வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறுபட்ட கருத்துக்கள் உள்ள 2 பேர் ஒன்னா இருக்கும் பொழுது அவங்க கருத்து என்னன்ட்டு இவங்க தேடி பார்க்கவும், இவங்க கருத்து என்னன்ட்டு அவங்க தேடி பார்க்கவும் ஒரு லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம் உருவாகும். ஓகே, அந்த சுவாரஸ்யத்துக்காக தான் நம்ம திருமணம்ங்கிற பந்தத்தை உருவாக்குறோம். பட் இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சுவாரஸ்யம் என்னங்கிறத பாக்குறதுக்கோ அசைப்படுறதுக்கோ நம்ம நேரம் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஓடுறோம் அப்படிங்கிற பேர்ல தவிர்த்துட்டு ஓடுறதுனால இந்த சுவாரஸ்யத்தை எல்லாம் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு விட்டுறோம். அந்த சுவாரஸ்யம் என்னன்னா, நான் பேசும்போது எதிரில் இருக்கிறவங்க பேசாம இருக்கிறது, அல்லது அவங்க பேசும்போது நான் பேசிட்டு இருக்கிறது. இதுதான் சுவாரஸ்யமான வாழ்க்கையோட அடிப்படை. ஓகே, அப்போ பெண்கள் எப்பொழுதுமே பேசிட்டு இருப்பாங்களா அப்படின்னா, ஆமா, அவங்க எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருந்தா மட்டும்தான் அவங்க ஒரு நார்மலான உமன், நார்மலான பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில பெண்கள் பேசாம இருப்பாங்க, அதனால அதை நீங்க அவங்க அப்நார்மல் அப்படின்னு நினைச்சுக்க தேவையில்லை. ஒரு சில பெண்கள் அதனோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். இது இந்தியாவில இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க இங்க இருந்து வேற ஏதாச்சும் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போனா அப்படியே இதே மாதிரிதான் இருப்பாங்க. ஏன்னா அது பெண் அப்படிங்கறதுனால அப்படி இருக்கும். அதே ஒரு ஆண் அப்படின்னு சொன்னா அவன் அப்படியே தலைகீழா இருப்பான். அவன் 100 வார்த்தை பேசினா 2 வார்த்தை மட்டும் பதில் சொல்லுவாங்க, மற்ற எதுவுமே அவன் சொல்ல மாட்டான். அதுக்குள்ளேயே அது எல்லாமே அடங்கி போயிடும். அப்ப இது ஒரு அக்குபஞ்சர் பார்வையில இது ஒரு இன் யாங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன் அப்படின்னா அது ஒரு தன்மை, யாங்கன்னா அது ஒரு தன்மை அப்படின்னு சொல்றது இதுல இந்த தியரி, இந்த தத்துவத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம மாமியார் மருமகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வரும். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மருமகளுக்கும் மாமனாருக்கும் நல்லபடியான இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுடும், பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பொதுவா மாமியாருக்கும் மருமகனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுடும். ஆனா இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் அப்படி சொல்லி வரும்போது மட்டும்தான் சில சமயம் முரண்பாடுகள் தெரிய ஆரம்பிக்கும்.
இந்த முரண்பாடுகள் என்ன, இதை எப்படி நம்ம கலைஞ்சிக்கலாம், அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுல வரும்போது ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு மனிதன், ஒரு மாப்பிள்ளை குளத்துல ஒருத்த வரா அப்படின்னா அவனுக்கு முதல்ல யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க முதல்ல கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தை அம்மா அப்படிங்கிற வார்த்தை. ஸோ ஒரு ஆண் கிட்ட கேட்கும்போது அவனுக்கு மிகவும் பிடித்தவர்கள் யாரும் சொல்லுவாங்க. உடனே நம்ம அம்மானாலும் இப்போ வந்து இந்த சென்டிமெண்ட்டுங்கிற விஷயத்த நான் வந்து பேச விரும்பல. சரிங்களா? சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து அது பச்சை அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கிறது தான். அது நமக்கு பயன்படாது. நம்ம வந்து இதை அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் பிரிச்சு பார்த்தாதான் கொஞ்சம் நம்மளால ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஓகே, அதனால அதுக்குள்ள போக முடியும். இப்ப கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சென்டிமெண்டா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ள என்னங்கிறத நீங்க பார்க்க முடியாது. அதை எதிர்த்து பேசுனாலும் தப்பு சொல்லுவோம், சப்போர்ட் பண்ணி பேசினா நீ பாத்தியாங்கிற கேள்வி ஒரு இப்படிதான் இருக்கு. பட் அதை தாண்டி கொஞ்சம் நின்று பார்த்தீங்கன்னா அது என்ன, இறைசக்தினா என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது போல இங்க வந்து ஒரு ஆண் வந்து ஒரு அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க அப்படிங்கறனால சென்டிமெண்ட்ங்கிற விஷயத்த விட்டுருவோம். இது என்ன லாஜிக் இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். பொதுவா நீங்க வீடுகள்ல பார்த்தாலே அப்பா வந்து மகள் கிட்ட அதிக பாசமாகவும் அம்மா வந்து பையன்கிட்ட அதிக பாசமாகவும் இருக்கிறது இயல்பா இருக்கு. இதுல பையன்கிட்ட பாசத்தை வந்து எப்படி காமிப்பாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பையன் செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகளும் எதுவாக இருந்தாலும் அது தவறுதலா இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இந்த அம்மா வந்து அதை என்ன சொல்லுவாங்க, ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனா என் பையன் ரொம்ப நல்ல பையன், என் பையன் ரொம்ப நல்ல பையன், அல்லது என் பையனுக்கு ஒன்றும் தெரியாது, அல்லது என் பையன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான். செய்ய மாட்டான்னா தவறுகள் எதுவும் செய்ய மாட்டான். என் பையன் மாதிரி உலகத்துல எவனும் யாருமே நல்ல பையனா இருக்க மாட்டான். சப்போஸ் அவனோட கேங்ல இருக்கிற ஒரு 4 பேர் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு தவறுதல் ஏற்பட்டா கூட அம்மா என்ன சொல்றாங்கன்னா என் பையன் செஞ்சிருக்க மாட்டான், அவன் கூட இருக்கிறவங்கனால இவன் கெட்டு போயிட்டான் அப்படிங்கறது சொல்றது இயல்பா இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு காலகட்டத்துல ஏதாச்சும் ஏதோ ஒரு தவறு நடந்துட்டா கூட என்ன சொல்லுவாங்க, அதுக்கும் மேல அவனுக்கு கூட யாருமே இல்லை, அவன் தவறு நடந்துச்சுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அவனோட கட்டம் சரியில்லை, ஜாதக கட்டம் சரியில்லை அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பையனை வந்து எந்தவித தவறுகளும் விழுகாத மாதிரியும் தவறு செய்திருந்தாலும் செய்யாத மாதிரியும் பாதுகாக்கிறது இவங்களோட இயல்பா இருக்கும். சரிங்களா? பாதுகாக்கிறது இவங்களோட இயல்பா இருக்கும். சோ இந்த பாதுகாப்புங்கிற வார்த்தை அல்லது இந்த அப்ரிசியேஷன்ங்கிற வேர்டு பொதுவாகவே ஆண்களோட முக்கியமான வார்த்தைகளாக இருக்கு. ஒரு பெண்ணை தான் பொதுவாக நம்ம நினைப்போம், பெண்கள் தான் அப்ரிசியேஷன் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதாவது அவங்கள என்ன சொல்றது, அவங்கள உயர்த்தி பேசுறது, அல்லது ஒண்ணும் இல்லை ஒரு ரசம் வச்சா கூட ரசம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படி சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. சமையல் வச்சா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்புறம் ஒரு saree நல்லா கட்டிட்டு வந்தா saree சும்மா சூப்பரா நல்லா இருக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்ட்டு பொதுவா வெளி தோற்றத்துல நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெண்கள் தான் இந்த புகழ்ச்சி கரெக்டான வார்த்தை புகழ்ச்சி, இந்த புகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் உண்மையான அறிவியல், உண்மையான சயின்ஸ் என்ன சொல்லுது சொன்னா உன் புகழ்ச்சிக்கு அதிகமா ஈல்ட் ஆகக்கூடியது, அதிகமா டிராப்ல போய் விழுகக்கூடியது யாரா இருக்கிறாங்கன்னா ஆண்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சோ ஆண்களுக்கு இந்த புகழ்ச்சி ஏதோ ஒரு விதத்துல கிடைக்காதது கிடைக்கிற மாதிரி வருது. அதை வந்து அதிகமா கொடுக்கறது யாருன்னா அம்மாவா தான் இருக்கு. சோ அம்மா வந்து இப்ப என்ன பண்றாங்க, ஒரு பையனை வளர்த்தும் போது இந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து அவனை வளர்த்தும் போது அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணி வளர்த்துறாங்க. இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அவனுக்கு அம்மா அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல வேற வார்த்தைகளே அவனுக்கு வருவது இல்லை. சரி, இதையே இந்த பெண்கள் இந்த பையன்கிட்ட பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது எதுக்கு அம்மாமார்கள் தங்களுடைய பையன்கிட்ட பண்றாங்க? திருப்பி சொல்றேன், யாரும் கோச்சுக்காதீங்க. கோச்சிட்டு பையன் சொன்னாங்களா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து அறிவியலை பார்த்துக்குவோம், அறிவியலை பார்த்துட்டு அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நமக்கு புரியுதா இல்லையான்னு அப்படி பார்த்துக்குவோம். ஓகே. பொதுவா பெண்கள் வந்து தனக்கு ஒரு பாதுகாப்பாளன் ஒருவன் வேணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு. இப்படி இவங்க எப்படி வந்து ஒரு ஆண்கள் வந்து ஒரு வீக்னஸ் சொன்னோம் இல்லைங்களா, அப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு வீக்னஸ். இது வந்து யாரு கொடுத்தாலும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் இந்த ஆண்களுக்கு. ஓகேங்களா?
அப்ப இந்த வார்த்தை வந்து ஒரு அம்மாட்ட இருந்து, அதாவது பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாட்ட இருந்து வரும்பொழுது அவனுக்கு அம்மாவை ரொம்ப பிடிச்சிருச்சு சொன்னான். அப்ப பெண்கள் ஏன் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி வரும்போது பெண்களுக்கு வந்து தன்னுடைய அஹ், தனக்குன்ற ஒரு பாதுகாவலன், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேவை, ஒரு ஆண் மகன் தேவை அப்படிங்கறத பாக்குறாங்க. அந்த ஆண் மகனை அவங்க யார அந்த ஆண் மகனை வந்து யாரா அவங்க ஃபர்ஸ்ட் கற்பனை பண்றாங்க சொன்னா தந்தையா கற்பனை பண்றாங்க. ஸோ தந்தை கிட்ட இருந்து ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஆசைப்படும். அதனால தந்தை வந்து போய் உட்காந்துட்டு அதை தைரியம் வந்துடும். அந்த பாதுகாப்பு வந்து தந்தை கிட்ட இருந்து இருக்குங்கிறது அவங்களோட மனதைரியத்தை கொடுக்கும். அதே குழந்தைகள் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த பாதுகாப்பை யாருக்கு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா தன்னுடைய கணவன்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அதே பெண் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா அந்த குழந்தைகிட்ட இருந்து. குழந்தை பிறந்துருச்சு, அப்ப அந்த பெண் வந்து எதிர்பார்க்கறது அந்த பையன் இருந்து வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்ப அந்த பையனுக்கு என்ன பிடிக்குங்கிறது இயல்பாவே பெண்களுக்குள்ள என்ன சொல்ற ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராமாவே வச்சு அனுப்பிட்டாங்க கடவுள். அதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து அந்த பையன் மேல அதீத அன்புங்கிற பேர்ல பாதுகாப்பு 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 அப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் நிறைய கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பையன் அவங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அடிமை மாதிரி பழகிடுறாங்க. ஏன் அடிமைன்னு சொல்றேன்னு சொன்னா தவறுதலா எடுத்துக்க வேண்டாம். அடிமைனா அம்மா சொல்ற விஷயத்த ஆராய்ந்து பார்க்கிற ஆண்கள் ரொம்ப குறைவு. அப்படியே டூ வாட் ஐ சே அப்படின்னு சொல்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க நான் செய்ய அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த 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 வார்த்தை யார்கிட்ட இருந்து வரும் சொன்னா அடிமைகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம கொண்டு வர முடியும். அதனால சொல்றோம். மற்றபடி இதோட அம்மாமார்களுக்கு ஐயோ என் பையனை நான் கிரியா பண்ணேன் அப்படிங்கிற கற்பனை நீங்க போயிடாதீங்க. இவ்வளவு இதோட அறிவியல் நிறுத்திடணும். சோ இப்ப இந்த இடத்துல தன்னுடைய மகன் வந்து ஆஹ், தன்னுடைய வார்த்தைகளுக்கு மீற விடாமலும் பாதுகாப்பா அவனை புகழ்ந்து அம்மா தன்னை ட்ரெயின் பண்ணியே வளர்த்திட்டு வர்றாங்க. இப்ப பொதுவா இந்த ட்ரைனிங் பாயிண்ட் நிக்கட்டும். பொதுவா இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம். கம்பெனிங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, எம்என்சி கம்பெனியா இருக்குது. அந்த கம்பெனியை நிர்வகிக்கக்கூடியது வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த கம்பெனில நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஒர்க்கர் வந்து ரொம்ப பேசிக்ல இருந்து வந்து அந்த கம்பெனியை பத்தி எதுவுமே தெரியாம வந்து அப்புறம் அந்த கம்பெனில இருக்கிற அந்த எம்பியோட பார்வைப்பட்டு அந்த பையனை நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. நல்ல லெவலுக்குன்னா ஒரு நல்ல லெவலுக்கு எம்பிக்கு பக்கத்துல கொண்டு வந்து உட்கார அளவுக்கு அந்த பையனை ஒண்ணுமே தெரியாத பையனை வளர்த்தி கொண்டு வந்து அந்த எம்பி வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது, இந்த கம்பெனி இந்த எம்என்சி கம்பெனி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, பையனும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கான், எம்பியும் நல்லபடியா ஹானர் பண்ணிட்டு இருக்காங்க, அவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் மற்றதெல்லாம் நல்லபடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு இதே மாதிரி இன்னொரு எம்என்சி கம்பெனி அதே இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒண்ணு ஓப்பன் ஆகுது. ஓகே. அது ஒரு இது எப்படி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி சொல்றோமோ அதே மாதிரி அது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. இப்ப அந்த மல்டிநேஷனல் கம்பெனியை நிர்வகிக்கக்கூடியது வந்து ஒரு பெண்ணாக வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. ஓகே. இப்ப அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்ப அந்த ஆட்கள் தேவைப்படும் போது இந்த முன்னாடி புதுசா வந்து அந்த பி அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணுது, இந்த பக்கம் இருக்கிற ஏ கம்பெனி வந்து யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு பாக்குறேன். இது ஆல்ரெடி வந்து ட்ரெயின்டு பர்சன்ஸ் எல்லாம் ட்ரெயின்டு இருக்கிறதுனால தன்னைக்கிட்ட தன்னோட பி கம்பெனிக்கு வந்துட்டாங்கன்னா சீக்கிரமா வந்து டெவலப் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பிங்கிற கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாங்க, ஏல இருந்து சில பேரை அஹ், இழுக்கிறாங்க. இழுக்கும் போது இந்த ஏ கம்பெனியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இந்த கம்பெனியில ரொம்ப நாள் ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக் அந்த புது கம்பெனி வரும்போது அதனோட ஒரு அட்மாஸ்பியர், அதனோட பில்டிங்கோட லுக்கு, அதுல கொடுக்கக்கூடிய ஹானரோரியம்ஸ், அதுல கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் இதெல்லாம் பார்த்த உடனே இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் பேர் அந்த பிங்கிற கம்பெனிக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அப்ப ஷிஃப்ட் பண்ணது இங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் தான் அங்க ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த ஏ கம்பெனியோட எம்பி அந்த பெண்ணும் பி கம்பெனியில இருக்கிற எம்பி அந்த பெண்ணும் இந்த பி கம்பெனி இப்ப டெவலப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே. ப்ரொடக்ஷன் போயிட்டாங்க, அவங்களோட நல்லபடியா அவங்களும் வளர ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஏ கம்பெனியில இருக்கிற அந்த பெண் பி கம்பெனியில இருக்கக்கூடிய அந்த எம்பியை பார்க்கும் பொழுது இங்க இருந்த ஆட்களை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த எம்டி மேல வரும். பட் தப்பு யாரு மேல சொல்லி கேட்டா இல்ல, இந்த ஒர்க்கர்ஸ் தானே இங்க இருந்து அங்க போனாங்க, அவங்க என்ன வேணா 1000 சொல்லட்டும், அப்ப இவங்க அங்க போயிருக்க கூடாது. ஆனா கோபம் வந்து அங்க வராது, பையன் அந்த ஒர்க்கர்ஸ் மேல வர்றதுக்கு பதிலா நேரா எங்க வரும், இவங்க பண்ணனாலதான் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நேரடியா அந்த ஒர்க்கர்ஸ் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் எங்க காப்பானா, அந்த எம்டி கிட்ட தான் காமிப்பாங்க. இவங்க தான் இழுத்துட்டாங்க, இவங்க தான் இழுத்துட்டாங்க. இவங்க இழுத்தாங்க, இவங்க ஏன் போனாங்க அப்படிங்கிற கேள்வி வரணும் இல்ல? வராது. ஏன் வராதுன்னா, இந்த ஒர்க்கர்ஸ் இவங்க தானே ட்ரெயின் பண்ணாங்க. இந்த எம்டி தானே ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த ஒர்க்கர்ஸ் போயிட்டாங்கன்னு சொன்னா தப்பு யார் மேல வரும்? அந்த ட்ரெயின் பண்ண ஸ்டாஃப் மேல வரும் இல்லையா? அப்போ அந்த ட்ரெயின் பண்ண எம்டி மேல வரும். அப்போ தம் மேல தப்பு வரக்கூடாது. அதே சமயம் தன்னோட கோபத்தையும் காமிக்கணும்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பில இருக்கக்கூடிய நபர் மேல, பில இருக்கக்கூடிய எம்டி மேல அவங்க கோபத்தை காமிக்கிறாங்க. ஓகே, இது வந்து இயல்பா நடக்கக்கூடிய சில கம்பெனிகளுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். இப்ப இங்க கம்பெனி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஏ அப்படிங்கிறது அம்மாவோட வீடாகும், பி அப்படிங்கிறது பெண் புதிதாக ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஏங்கிற வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா தன்னுடைய பையனை ஸ்கிராச்ல இருந்து, அதாவது ஃப்ரம் பேசிக்ல இருந்து அவனை ட்ரெயின் பண்றாங்க. ட்ரெயின் பண்ணி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத பையனை தெரிஞ்சு வளர்த்தி கொண்டு வந்து அவனை ஒரு அதிகமா பொதுவா திங்க் பண்ண விட மாட்டாங்க அம்மாக்கள். பையனை வந்து முடிஞ்ச அளவுக்கு தன்னோட பாயிண்ட்ல வச்சுக்க தான் ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் பல பசங்க வெளியே போயிட்டு அப்புறம் பழகிட்டு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் வைங்கள, அம்மாவோட இது விட அவனோட ஓன் திங்கிங் அதிகமாயிடும். பட் பொதுவா அந்த அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அப் டு காலேஜ் வரைக்குமே பாத்தீங்கன்னா அம்மா சொல்றதை கேட்கறதே நிறைய குழந்தைகளா இருக்காங்க. இது தவறான கான்செப்ட் தான் சொல்ல முடியும். ஃபாரின்ல அப்படி இல்லை, உடனே வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் அவனை சொந்தமா திங்க் பண்ணுவாங்க. பிளஸ் மைனஸ் வரட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்தா நல்லது. அதுல சில தவறுகள் கண்டிப்பா நடக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், as a பேரண்ட் அந்த டயத்துல கைட் பண்ணி அந்த குழந்தைய அதுல இருந்து மேல வரதுக்கு தான் சப்போர்ட் பண்ணணுமே தவிர, எந்த தவறும் எந்த இதுவுமே செய்ய தெரியாத ஒரு பையனை பத்திரமா வளர்த்தி ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலு, அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு வளர்த்தி வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த பையன் நாளைக்கு போய் அவன் மருமக கூட இருக்கும்போது அதே நிலைமையில தான் அவன் இருப்பான். அப்ப வந்து நீங்க என்னடா உனக்கு சொந்தமா யோசிக்க தெரியாதா நீங்க கேட்டீங்கன்னா, அவனுக்கு சொந்தமா நீங்க யோசிக்க சொல்லி கொடுக்கவே இல்லையே. இந்த சிலபஸ்ல அது வராம போயிடுச்சு இல்ல. அப்படி வரும்போது நாளைக்கு அது பெரிய காம்ப்ளிகேஷனா மாறுது. நாங்க கிளினிக் பிராக்டிஸ்ல நிறைய பேர் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நாங்க ஓஞ்சு போயிடுவோம். ஏன்டா என்ன பண்ணாலும் அந்த பையன் அப்படியே தான் இருப்பான். ஈவன் ஒரு 45 வயசுல ஒரு பையன் கூட்டிட்டு வராங்க, சார் இந்த மாதிரி இந்த கல்யாணம் பண்ண முடியல, என்னன்னு கேட்டா அம்மா சொல்றதை மட்டும் கேட்டுட்டு உட்காந்துட்டு போ அப்படின்னா கடைக்கு போவான், வான்னு வந்துடுவான். கடையில என்ன வழியில பார்த்தா எதுவும் தெரியாது, வீட்டுல வந்து உட்காந்துப்போம். இப்படி சொந்தமா திங்க் பண்ண விடாம வளர்த்திட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைகளை வந்து உங்க கூட வளர்த்துறீங்க, கைட் பண்ணுங்க, ஆனா வந்து அடிக்ட் ஆக்கிட வேண்டாம். அவன் சொந்தமா திங்க் பண்ற மாதிரி வளர்த்துற குழந்தைங்க தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் பிளஸ் மைனஸ் வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா ஒரு சேச்சுரேஷன் மைண்டுக்கு வந்து அவங்க நல்ல டெவலப்பராகவும் மாறுவாங்க. ஓகே, இப்ப இங்க என்னாச்சு, ஏங்கிற கம்பெனில இருக்கிற ஒரு பையனை வளர்த்தி வச்சிருக்கிற ஒரு அம்மா பிங்கிற கம்பெனிக்கு இவங்களே தான் போய் வாலண்டியரா போறாங்க. ஓகே, வேண்டாம் என்னோட கம்பெனில இனிமேல் இவனை வளர்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த பையனை அங்க ஷிஃப்ட் பண்ண பாக்குறாங்க. அதுக்கு பேர்ல கல்யாணம்னு சொல்றோம் நம்ம. அப்ப அந்த கல்யாணங்கிற பாயிண்ட் போனா அதுவும் பெண்ணா மாறிடும். அதுவும் பெண்ணா தானே இருக்கிறாங்க. So அந்த என்ன தேவைப்படுது, கல்யாணம் பண்ணோம்னா எனக்கு பாதுகாவலன்னு ஒருத்தர் தேவைப்படுது. இந்த அம்மாக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பாதுகாவலன் தேவைப்பட்டாங்க. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மாமியாரா இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் பாதுகாவலன் தேவைப்பட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட் பாதுகாவலன்னா அப்பா தான் பாதுகாவலன். அதுக்கப்புறம் பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணவன் வந்திருக்கலாம். கணவனுக்கு அப்புறம் பாதுகாவல்னா யாரை மாத்திக்கிட்டாங்கன்னா மகனை மாத்திட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு மருமகள்ங்கிற பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய பொண்ணு எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இப்ப வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த புதுசா வந்து தன்னுடைய கணவன் அப்படிங்கிற நபரை வந்து தன்னுடைய பாதுகாவலனா மாத்தணும் பாக்குறாங்க. இப்ப இந்த பாதுகாவலனா மாத்தணும் சொல்லும் போது இவன் சடனா மாத்தணும், மாற மாட்டான். சரி, இவன் சடனா மாற முடியாது. ஏன்னா ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்தது யாரோ அவங்க சொல்றதுதான் எனக்கு ஈஸியா புரியும். அப்ப இவங்க ட்ரைனிங் கொடுத்தவங்க என் பையன் எந்த தப்பு பண்ண மாட்டான், என் பையன் நான் சொல்றதை கேட்பான், அப்படி தட்டி 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 அவனை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டே இருந்துட்டு இப்ப அந்த மருமகள்ங்கிற மனைவி கிட்ட இந்த பையன் போகும்போது அந்த மருமகள் இதே மாதிரி பேசுவாளா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவ வந்து தன்னோட ஈக்குவலா அந்த பையனை பார்க்கும்போது தன்னோட திங்க் பண்ண மாதிரி அவனும் திங்க் பண்ணணும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. கண்டிப்பா அந்த ட்ரைனிங் இங்க கொடுக்கல அப்படின் போது அவன் அங்க போய் நின்று முடிச்சுட்டே இருப்பான். அப்போ இந்த இடத்துலதான் இந்த யாரு ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல அந்த மருமகள் யோசிக்கிறான்.
இது இது வந்து அவங்க லாஜிக்கெல்லாம் பார்த்தோன்னா யாரும் பேசுவதில்லை, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இயற்கையிலேயே எப்படி ஒரு பெண்ணுக்கு பேசுதல் வந்து இயற்கையா இருக்குன்னு சொல்றோமோ, இதெல்லாம் இயற்கையாவே இன்பில்ட்டா வச்சிருக்கிறாங்க. இதை நீங்க உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஓகே. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய ட்ரெயினி யாரு, இந்த பையனுடைய ட்ரெயினி யாருன்னா அம்மா மாமியாரா இருக்கிறாங்க. ஸோ கரெக்டான ட்ரைனிங் கொடுத்திருந்தா இவன் நல்லா இருந்திருப்பான்ல அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல இந்த பையனை வந்து அவங்க குத்தி காமிச்சா, நீ என்ன இப்படி பண்ற அப்படின்ட்டு ஒரு குத்தி காமிக்கும் போது, இது வரைக்கும் அந்த குத்தி காமிக்காத சூழல்ல இருந்த இந்த பையனை முழிக்கிறான். என்னடா நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு இவன் முழிக்க ஆரம்பிக்கிறான். இது வந்து அவனோட லைஃப் ஸ்பென்ல நடக்கவே இல்லை. ஏன்னா லைஃப் ஸ்பென்ல அந்த ட்ரைனிங் கொடுத்த அந்த அம்மா வந்து அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த டயத்துல ஃபர்ஸ்ட் டைம் குத்தி காமிக்கும் போது இவனுக்கு வந்து என்னது, அந்த தன்னுடைய மனைவியை விட தன்னுடைய அம்மா தான் உனக்கு ரொம்ப பிடிச்ச நபராக இருக்கிறாங்க. அப்ப இவன் இவன் என்ன பண்ணிக்கிறான், நடுவுல நின்றுக்கிறான், இங்கேயும் போய்க்கிறான் அங்கேயும் போய்க்கிறான். அதுல பர்டிகுலரா இவனோட வீக்னஸ் என்ன சொன்னா, இவன் பொதுவா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி பழகுற மாதிரி அம்மா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எதுனால என்ன நடந்ததுனால என்கிட்ட சொல்லு 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 சொல்லி சொல்லி சொல்லிடுறாங்க. இப்ப இந்த இந்த ட்ரைனிங் அவனுக்கு பிடிச்சிருச்சு, அவனுக்குள்ள இருக்குது. இப்ப என்ன, அது இவன் மருமகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த இவனுக்கு தனியா பிரைவசின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னா, இந்த மாப்பிள்ளைங்கிற கூடிய இந்த கணவன் என்ன பண்றான், அவளே சொல்லியிருக்கிறா இந்த விஷயத்த இப்படி எடுத்துக்கலாம் இப்படி பண்ணலான்ட்டு ஏதோ ஒண்ணு சொன்னா, இவன் அப்படியே தூக்கிட்டு வந்து என்ன பண்றான், அங்க இருந்து சொன்னதை அப்படியே தூக்கிட்டு வந்து நல்ல புள்ள மாதிரி இங்க வந்து பேசிடுறான். இது தேவையா? ஏன் இந்த இந்த ட்ரைனிங் அவனுக்கு கிடைக்கல? ஏன்னா அவனுக்கு கொடுக்கல. அப்ப அவன் தான் கொஞ்சம் சுயமா சிந்திக்கிறக்கூடிய மனிதனாக இருந்தால், வேதாத்திரியம் சொல்லக்கூடிய சுயமாய் சிந்தித்து செயல்படணும்னு சொல்ற மாதிரி ஒரு சுய சிந்தனையாளனா இருந்தா, அவன் என்ன பண்ணுவான், ஓகே இந்த இடத்துல நான் பேசக்கூடாது, இந்த வார்த்தை என்னோடக்கும் என்னோட ஒய்ஃபுக்குள்ளதான் நிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் அதோடய நின்றுடும். ஆனா இவன் நல்ல பிள்ளை மாதிரி இங்க வந்து பேசிட்டு திருப்பியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடுவுல நின்றுக்குவான். அப்ப என்ன ஆகும், அங்கிருந்து விழுகிற சத்தமும் இவனுக்கு தான் விழுகும். இங்க இருந்து அம்மா வந்து நேரடியா என்ன சொல்லுவாங்க, இவ மறைவா பேசின வார்த்தை நேரடியா அம்மாவுக்கு தாக்கும் போது, மாமியாருங்கிறவங்க வந்து நேரடியா கோபத்தை யார்கிட்ட காமிப்பாங்க, அந்த பி கம்பெனி மேல கோபத்தை காமிக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் அப்படியே மறைகிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா இங்க அன்பார்ச்சுனேட்டா என்ன ஒரு பிரச்சனை சொன்னா, ஆண்களுக்கு சீக்கிரம் மறந்து போயிடும், பெண்களுக்கு மறதிங்கிறது கிடையாது. இதுவும் வந்து இயற்கை கொடுத்த கிஃப்ட்ன்னு சொல்றதா அல்லது கொடுமையான விஷயமா தெரியாது. நம்ம வந்து போன தடவை ஒரு ஆண் பெண் புரிதல் பத்தி பேசும்பொழுது ஒரு வகுப்புல பேசியிருக்கிறோம். ஆண்களுக்கு ஒரு மெமரி ஒரு டைப்பா இருக்கும், பெண்களோட மெமரி ஒரு டைப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்போம். ஆண்களோட மெமரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்கள் மெமரி வந்து ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒரு பாக்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாக்ஸ் இல்லைன்னா ரெக்கார்டிங் பேட்டர்ன் இருக்கும். என்ன பாக்ஸ் அப்படின்னு சொன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இவனோட டியூட்டி அல்லது இவனோட ஒர்க் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெட்டிக்கு இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள அவனோட டியூட்டி பத்தின கான்செப்ட் எல்லாம் அதுல எழுதியிருக்கும். அந்த பேப்பரை தான் அவன் எடுத்து படிப்பான். இன்னொரு பாக்ஸ்ல அவனுக்கு சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கு வைங்களேன், அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற பாக்ஸ் எடுப்பான். அதுக்குள்ள அவனுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸை பத்தி எல்லாம் எழுதியிருப்பான். இன்னொரு பாக்ஸ்ல ஃபேமிலி ஒய்ஃப் அப்படின்னா ஒய்ஃப்ங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் எடுப்பான். அந்த பாக்ஸ் எடுத்தா ஒய்ஃபை பத்தின சில விஷயங்கள் அதுல இருக்கும். இன்னொன்னு குழந்தைனா குழந்தை பாக்ஸ் இருக்கு. இன்னொன்னு அவனோட அடுத்த டெவலப்மெண்ட். இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு பாக்ஸாவே இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனியா இருக்கிறதுனால அவன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவன் நேரடியா அந்த பாக்ஸ்ல போய் அந்த பாக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்டை ஓபன் பண்ணி அதுல என்ன எழுதி இருக்குங்கிறத படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு வந்துடும். பக்கத்து பாக்ஸ் எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது தேவைப்படுமோ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஆணுடைய இயல்பான தன்மை. இதை நீங்க மாத்த முடியாது. ஏன்னா உன்னோட ரெக்கார்டிங் பேட்டர்ன் அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸ்கொயர் பாக்ஸ் ஸ்கொயரா இருக்கும், ரவுண்டு பாக்ஸ் ரவுண்டா தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இது ஸ்கொயர் பாக்ஸா தான் இருக்கும். அப்ப பெண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்களோட ரெக்கார்டிங் அதுவும் இதே மாதிரி ரெக்கார்ட் ஆகும். தன்னோட லைஃப், தன்னுடைய பார்ட்னரோட லைஃப், தன்னோட குழந்தைகள் லைஃப், தன்னோட எஜுகேஷன், தன்னோட பேரண்ட்ஸ், தன்னோட மதர்இன்லா, தன்னுடைய ஃபாதர்லாம் அப்படி பாக்ஸஸ் எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாமே பாக்ஸஸ் பதில என்ன இருக்குன்னா, ஒவ்வொன்றும் பலூனை கட்டி வச்சு எப்படி இருக்கும், அதுக்குள்ள உங்களோட மெமரி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்ப பலூனை கட்டி வச்சிருந்தா மெமரி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. பட் இங்க என்ன கடவுள் வச்ச ட்விஸ்ட் என்னன்னு சொன்னா, இந்த பலூன் எல்லாம் உன்னோட கட்டி வேற வச்சிருக்கிறாங்க. பலூன் எல்லாம் ஸ்டோர் பண்ணா இது பாக்ஸ் மாதிரி அது ஒரு பலூன் சொல்லிட்டு போயிடலாம். பட் இங்க எப்படி இருக்குன்னா, அந்த பலூன்லயே பலூனோட நாட் எப்படி இருக்குன்னா இன்னொரு பலூனோட கட்டி இருக்கும், அடுத்த பலூன் இன்னொரு பலூனோட கட்டி இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு பலூனை நீங்க தொட்டா கூட கட 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 எல்லா பலூனும் ஆகும்.
இதுதான் இவங்களோட மெமரி ரெக்கார்டிங் பேட்டர்னா பெண்களுக்கு இருக்கு. அப்ப ஆண்கள் பாக்ஸ்ல இருக்கிறாங்க, பெண்கள் பலூன்ல இருக்கிறாங்க. ஓகே, பலூனா இன்டர் கனெக்டடா இருக்குது. ஓகே, ஒன்னொன்னு கட்டி வைக்கப்பட்டுள்ளது, தொடர் தொடர் முடிச்சுல இருக்கிறாங்க அவங்க. இப்ப என்ன ஆகுது, இந்த பெண்கள் ரெண்டு பேரும் பெண்கள். ஓகே, ஒரு மருமகளும் ஒரு பெண்ணு, மாமியாரும் ஒரு பெண். இப்ப ரெண்டு பேரும் என்ன ஆகுது, ரெண்டு பேர்த்தோட மெமரி பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப ஆண்களோட மெமரி பேட்டர்ன் சொல்லிட்டு பாக்ஸ்ல இருக்கு. அதனால இப்ப நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஆண் இந்த ஒய்ஃப் சொன்னதை கொண்டு வந்து இங்க சொல்லிட்டு போயிட்டான். ஓகே, அது இவனுக்கு மறந்து போயிடும். ஏன்னா இவன் இந்த பாக்ஸை மட்டும் தூக்கிட்டு வந்து இந்த பாக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் இங்க சொல்லிட்டான். சொன்ன உடனே இந்த அம்மா அப்படிங்கிறவங்க, மாமியார் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, தன்னோட மெமரிக்குள்ள எழுதுறாங்க. மெமரிக்குள்ள எழுதும்போது என்ன பண்றாங்க, பலூன்ல எழுதுறாங்க. பலூன்ல எழுதி என்ன பண்றாங்க, இன்னொரு நாட்டுல கட்டி விட்டுறாங்க. அப்ப எல்லா நாட்டோட சேர்ந்துதான் அந்த அந்த மெமரியிலயும் ஒட்டிட்டு இருக்குது. அதே ரெக்கார்டிங் பேட்டர்ன் அந்த பெண்ணுக்கு இருக்குது. மருமகள் பேட்டர்ன் அந்த பெண்ணுட்டு இருக்கு. சோ இப்ப அந்த சொல்லக்கூடாத விஷயத்த அந்த மகளும் தன்னோட மனசுக்குள்ள வச்சிருக்கிறா, இந்த அம்மாவும் தன்னோட மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டத்துல தொடும்போது உடனே தடதடன்னு அந்த பலூன் ஆட ஆரம்பிக்கும் போது எல்லா விஷயம் ரிட்ரைவ் ஆயிடுது. ரிட்ரைவ் ஆனா நீ அப்படித்தானே சொன்ன அப்படின் போது இத சொல்லி அதை கொண்டு வந்து சொன்ன ஆணுக்கு அது மறந்து போயிடும். என்ன சொன்னு கூட மறந்து போயிடும். ஏன்னா அவனோட மெமரி அவ்வளவுதான். அந்த பாக்ஸ் திருப்பி தேடி கண்டுபிடிச்சாதான் வரும், இல்லைன்னா வராது. ஆனா இங்க என்ன ஆகுது, தொட்ட உடனே எல்லாம் ஆட ஆரம்பிச்சு. அதே மாதிரி அங்கேயே தொட்ட உடனே ஆட ஆரம்பிச்சு. இப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல் பவர்ல வந்துடுறாங்க, ஈக்குவல் மெமரியில வந்துடுறாங்க. அதனாலதான் இறை ஆற்றல் எப்படி பண்ணுதுன்னா, ஒரு வீக்கர் பாயிண்ட் ஒரு ஸ்ட்ராங்கர் பாயிண்ட் ஒன்னா கனெக்ட் பண்ணி ஒரு குடும்பம் சொல்லி கொடுத்துறாங்க. இல்ல வீக்கர் யாருன்னா ஆண் தான் வீக்கர், ஸ்ட்ராங்கர் யாருன்னா பெண் தான் ஸ்ட்ராங்கர். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கர் ஒரு வீக்கர் கொடுத்தாங்க, ஒரு மியூச்சுவலா நடந்துடும். இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து கொஞ்சம் இங்க போகும். அப்படியே ஒரு பேலன்ஸ் லைஃபா நடக்கும். பட் இங்க எப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங்கரா மாறிடுறாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க சொல்லும்போது போராட்டம் பெருசா மாறுது. விட்டு கொடுக்கணுங்கிற இது வரவே முடியாது. பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. ஓகே, இப்போ இது மட்டுமே லைஃப்ல இப்படியே போயிட்டே இருந்தா எப்படி லைஃப ஸ்மூத்தா ரன் பண்றது அப்படி சொல்லும்போது இங்க வந்து நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்படிதான் ரெக்கார்டிங், இப்படிதான் பேசுறாங்க, இப்படிதான் மறைவா பேசுறாங்க, ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல இப்ப வரக்கூடிய பெண்கள், அதாவது இப்போ புதுசா நம்ம வந்து இந்த 90s 95 அப்படி 1995ல கல்யாணம் இருக்க வயசுல வந்த குழந்தைங்க, அவங்களுக்கு எல்லாம் சொன்னா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ஈஸியா ரன் பண்றாங்க. வேற அந்த 60 70 80ல பிறந்து வளர்ந்து இப்ப மாமியாரா இருக்கிறவங்க வந்து அந்த புடிவாதம் அப்படியே தான் இருக்குது. அதை வந்து நம்மளால மாத்த முடியறது இல்லை. அதனால இவங்கள மாத்துறது எங்களுக்கு ஈஸியா இருக்குது, யாராவது மருமகளை மாத்துறது எங்களுக்கு ஈஸியா இருக்குது. ஏன் இவங்கள மாத்த முடியாது, மாமியார் ஏன் மாத்த முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிறந்தவங்களை வந்து ஒவ்வொரு ரேஞ்சா சொல்றாங்க. இப்போ 60ஸ்ல பிறந்தவங்கள ஒரு டைப்பு, 65ல இருந்து 85 வரைக்கும் பிறந்தவங்கள ஒரு டைப்பு, 85ல இருந்து 2000 வரைக்கும் பிறந்தவங்க ஒரு டைப்பு, 2000ல இருந்து 2025 வரைக்கும் பிறக்கிறவங்க ஒரு டைப்பு, 25ல இருந்து அதுக்கப்புறம் பிறக்கிறவங்க ஒரு டைப் அப்படி சொல்லி அறிவியல் என்ன சொல்லு பிரிச்சு பிரிச்சு சொல்லுது. இதுல இந்த 85 வரைக்கும் எடுத்துக்கிட்டா, 60 to 85 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களை எல்லாம் என்ன மாதிரி குழந்தைகள் சொல்றாங்கன்னா, பூமர் குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. பூமர் குழந்தைகள் அப்படிங்கிறாங்க. இந்த 85 90 தொட்டு 2000 வரைக்கும் வந்தத 2K அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது ஜென் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2000ல இருந்து 2025 வரைக்கும் வந்த குழந்தைங்கள ஜென் ஆல்பா. வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா. சாரிம்மா, மீட்டிங் கால்ஸ் வந்தது, இப்போ பேசிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த முக்கியமான டாபிக் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஐயா, அந்த 220 and 225 kids பத்தி சொன்னீங்க ஐயா. குழந்தைகள் வெரி குட் வெரி குட், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஸோ இப்போ அந்த 25ல நமக்கு வரக்கூடிய குழந்தைகள்னா இப்போ வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 25க்கு பிறந்தது குழந்தைகள் ஏன்னா நம்ம என்ன சொல்றாங்க ஜென் பீட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து மருமகளா வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜென் குழந்தைகளா இருப்பாங்க, அல்லதுன்னா ஜென் ஜென் ஆல்பா குழந்தைகளுக்கு இன்னும் மேரேஜ் ஆயிருக்காது, ஜென் குழந்தைகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகள் எதுவா இருக்கிறாங்கன்னா பூமர் அப்படிங்கிற குழந்தைகளா இருக்கிறாங்க. இப்ப அதுக்குள்ள என்ன பேசிக்கா டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமர் அப்படிங்கிற குழந்தைகள் வந்து எப்பொழுதுமே அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா ஒரே நோக்கத்துல இருப்பாங்க, ஒரே நோக்கம் ஒண்ணுதான் இருக்கும், அப்படிதான் அவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நோக்கம் என்ன நோக்கம்னா ஏதோ ஒரு விதத்துல இப்போ கல்வி எடுத்துக்கிட்டா நல்லா படிக்கணும், ஒரு வகுப்புல இருந்தா அந்த வகுப்புல இருக்கிற கண்டென்ட்டை ரொம்ப டீப்பா படிக்கணும். அதே மாதிரி நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு அப்படிங்கிறது அவங்களோட உயர்ந்தபட்ச சிந்தனை எதுன்னா கவர்மெண்ட் ஜாப். ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் சேச்சுரேட்டட் லைஃப்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கிறாங்க. இது எல்லாம் தான் நம்ம அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 85 to 90க்குள்ள வர குழந்தைகளை வந்து இந்த பூமர் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருப்பாங்க, ஒரு விஷயத்த செய்வாங்க, அந்த ஒரு விஷயத்த தெளிவா செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களோட டிசைன். அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கனாலும் அந்த விஷயத்த ஆழமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை விட்டு அடுத்த ஆப்ஷன் இருக்குன்னா நோ முடியாதுன்னு. இதுல கூட நீங்க பார்க்கலாம், இந்த ஜென்ரேஷன் அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜென்ரேஷன்ல 60ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்லயோ நீங்க வந்து இப்ப இருக்கிற நெட்ஒர்க் பத்தியோ மற்ற பேமெண்ட் பத்தியோ பேங்க் டீடைல்ஸ் பத்தி பேசுறீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தை அவங்க பார்த்தது இல்லை. இப்ப ஆனா காலகட்டத்துல வாழ வேண்டி இருக்கும்போது அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, எழுதிட்டு படி அப்படி சொன்னாலும் அந்த வேலையை தான் அவங்க செய்வாங்க. எழுதி எழுதி வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இது அப்படியே வந்து இப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த 2000ல இருக்கக்கூடிய அந்த 95ல இருக்கக்கூடிய குழந்தைகளும் 90ஸ்ல இருக்கிற குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்னாச்சு, கொஞ்சம் மாடர்னைஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டனால எழுதுறது கொஞ்சம், பார்க்கறது டீட்டெயில் அனுப்புறது மொபைல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேற இந்த ஆல்பா குழந்தைகளை வந்துட்டாங்கன்னா ஜென் ஆல்பா குழந்தைங்க வந்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெக்னிக்கலோட ஹை எண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு எழுதுற பேட்டர்னே தெரியாதுங்கிறாங்க. எழுதுறதுங்கிறதே அவங்களுக்கு வந்து முடியாது, மெமரியில வச்சுக்கிறது சுத்தமா முடியாது. ஏன்னா மெமரி தேவையில்லை, அது போலதான் டிவைஸ் வந்துச்சு, மொபைல் டிவைஸ் வந்துச்சு. அதனால வந்து அவங்களால எழுத முடியாது, ரிப்பீட் பண்ணி படின்னு சொல்றதெல்லாம் முடியாத காரியம். எதனால இதுல பார்த்துட்டு ஓகே ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கிற டைப்ல இந்த காலத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த காலம் வரப்போகுது சொல்றோம் இல்லைங்களா, பீட்டா குழந்தைகள் சொல்றோம் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இதுல சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பேச தெரியாம போக போகுது அப்படிங்கிறாங்க. கவனிச்சுக்கோங்க, பேச தெரியாம போக போகுது, பேசுறதுன்னா என்னங்கிறது தெரியாம இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை விட என்னன்னா ஒரு குழந்தை பேசாம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற குழந்தை நீங்க போய் பேசினாலே அது குற்றம் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட வரலாம். அப்படி குற்றம், கிரைம் ஆயிடும். நீங்க போய் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது எல்லாமே நம்ம ஒரு குரூப்ல இருக்கிறோம், ஓகே. அந்த ஜென்ரேஷன்ல போய் நீங்க இப்படி ஒரு தேவையில்லாம ஒருத்தட்ட பேசுனீங்கன்னா நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறேன், ஸோ இதை பெரிய கேஸ் நாளைக்கு கோர்ட்ல போடுங்க அப்படின்னு சொன்னா கூட மேபி அந்த காலத்துல கோர்ட்ல கேஸ் எல்லாம் கூட எடுத்து இல்ல தப்புதான் அவன் பேசுற தப்புதான் சொல்லி அவங்களுக்கு ஃபேவரா பேசுற அளவுக்கு கேசஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரூல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த குழந்தைகளோட ஏஜ் குரூப் இப்படி வேரி ஆயிட்டு இருக்கிறதுனாலதான் மாமியார் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளோட பூமர் சைட்ல இருக்கிறாங்க. அதாவது எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த ஒரு முடிவை திருப்பி திருப்பி ஆராய்ச்சி பண்ணணும், அந்த ஒரு முடிவை விட்டு வரமாட்டேன்பாங்க. வேற அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜென் குழந்தைகள் என்ன பண்றாங்க, 2 3 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி இல்லைன்னா அப்படி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 85ல முன்னாடி பிறந்த குழந்தைகள்கிட்ட வீட்டுல உட்காந்து வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த காலத்துல யாராவது நம்புவாங்களா? நம்ப முடியுமா? வேலைனாலே வெளியே போகணும்ல. ஆனா இப்ப அப்படியே மாறிடுச்சு இல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சர்வசாதாரணமா போயிடுச்சு இல்ல. அப்ப அது அந்த ஜென்ரேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, இந்த ஜென்ரேஷன் அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ உடனே நம்ம சொல்ல ஹெல்த் இஷ்யூ வந்து எல்லாம் இருக்கதான் செய்யும். ஏன்னா நீங்க டிசைனை மாற்றும் போது எல்லா இஷ்யூ வரதான் செய்யும். அதுக்கப்புறம் அவங்களும் ஞானி ஆகும்போது எப்போ வருவாங்க,
அவங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வந்து அப்புறம் ஏதாவது சூழ்நிலை வரும்போது அவங்க ஒரு 55 வயசு ஆகும்போது மேபி தப்புன்னு நினைக்கலாம். தப்புன்னு நினைக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் கேப்பும் உள்ள நிற்குது. அது ஒரு பெரிய ஏரியாக்குள்ள மாத்துது. ரெண்டாவது, இந்த ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கர் தாட் பீப்புளா இருக்கிறாங்க. மக மக மரு மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே இங்க. அதே மருமகன் அப்படின்னு சொல்லி வரும்போது மருமகனுக்கு மெமரி கம்மி. ஓகே. ஸோ மாமியார் அவங்க ரெண்டு பேரும் மேட்ச் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அப்பா மருமகளுக்கும் இந்த பக்கம் மாமனாருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ரெண்டு பேரும் வேற வேற கேரக்டர். ஏன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ராங் மெமரி, ஒரு பக்கம் வீக்கர் மெமரி. ஸோ அது ரெண்டும் மேட்ச் ஆயிடும். சொல்லும்போது எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் மருமகளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்பாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியாது. சொல்ல ஒண்ணும் புரியாது. அவருக்கு என்ன நேரத்துக்கு சாப்பாடு, அந்த காஃபி, கொஞ்சம் ரெண்டு வார்த்தை பேசணும், அவருக்கு வேலை முடிஞ்சுது. அவ்வளவுதான். அவர் வேற இதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. பட் இங்க அப்படி இல்லை. அந்த விஷயத்த வந்து இந்த பையன் வந்து சொல்லிட்டு போனது, அது இங்க ரெக்கார்ட் ஆனது. அப்ப இவ வந்து உண்மையா பேசுறாளா, பொய்யா பேசுறாளா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அவங்கள அமைதியா இருக்க விடாது. அப்படிதான் சூழல் இருக்குது. அப்ப இந்த இடத்துல எப்படி இதை கடந்து வர்றது அப்படிங்கும்போது மருமகளுக்கு நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதை மாமியாரா இருந்தாங்கன்னா நீங்க எடுத்துக்கோங்க. பட் அவங்க இப்படி இப்ப பேசுனாங்க அப்படின்னா உடனே நீங்க தவறா நினைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இவ்வளவு நல்ல புரிதலோட இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்டா சீக்கிரத்தை ரிவைல் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஓஹோ நீ இதுதான் நீயும் பண்றியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். அப்ப நம்ம சொல்ல வேண்டாம், மாமியாரே கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் சிலர் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அப்ப என்ன பண்றோம் மருமகளுக்கு சொல்லும் போது, இங்க பாருமா இதுதான் முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா அவங்களோட ட்ரெயின்டு பர்சனை நீ கேப்சர் பண்ணிட்ட, நீ உன் கம்பெனி கூப்பிட்டுட்டு போயிட்ட. காரணம் உன்னோட கம்பெனி டெவலப் ஆகணுங்கிறதுக்காக. சரி இது ஓகே, கிராண்டட் தான். அப்ப அந்த பொண்ணு சார் அவங்க தானே சார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமா, அது பண்ணி வைக்கலன்னா இவங்க கம்பெனில அடி விழுகும், திட்டு விழுகும். அதுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓகே. ஆனா இப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்க. எதா இருந்தாலும் உங்க ஹஸ்பண்டை முதல்ல கொஞ்சம் ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரெயின் தான் என்ன இடத்துல அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பேசுறத குறைச்சிக்க சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது அவரும் வந்திருந்தாங்கன்னா நாங்க அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். உங்களோட மெமரி இப்படிதான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்க போய் சொல்ல வேண்டாம், சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லாம இருங்க அப்படிங்கறத அவருக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டோம்னா போதுமானது. அப்ப அந்த பெண் என்ன பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசும்போது நேரடியா கணவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா கூட, ஆனா அந்த கணவர் வந்து செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யாரு மாமியார்ட்ட வந்து சொல்ல சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு பிக்சருக்கு போறோம், இதெல்லாம் யாரு சார் கேட்பாங்க அப்படிங்கிற காலம் இல்லை, நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சப்போஸ் மருமகள் வந்து சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணணும், ஏற்கனவே பேசி இருந்தா கூட இவங்க என்ன பண்ணணும், மாமியார்ட்ட வந்து அம்மா பாருங்க இவங்க வந்து என்னை வந்து அத்தை பாருங்க என்னை வந்து இவங்க சினிமா கூட்டிட்டு போகலான்னு சொன்னா போக மாட்டேங்கிறா, வரமாட்டேன்னு சொல்றாரு, நீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லுமா அப்படின்னு. இது சொல்லும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னா, சொல்லும்போது இந்த மாமியாரா இருக்கக்கூடியவங்க தன்னோட மகன் இன்னும் தன்னோட பேச்சதான் கேட்பான் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷ பூரிப்பு கிடைக்குது. அப்ப என்ன சொல்லுவாங்க, டேய் நீ கூட்டிட்டு போடா அப்படின்பா. வா போமா அப்படின்ட்டு அவன் சொல்லுறது. அப்ப இவன் வந்து இல்ல இப்படி போட, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்கன்னு சொன்னா அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு கிளம்பி போயிடுது. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா தான் ட்ரெயின்டு பர்சன் இன்னும் தன்னோட ட்ரெயினியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அம்மாக்களுக்கு சந்தோஷம் வரும். இது இதே வேலையை இந்த அம்மா அங்க பண்ணியிருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ திருப்பி அதே டர்ன் வரும். ஸோ இப்படி வந்து எது எடுத்தாலும் அத்தை நீங்க சொல்லுங்க, அத்தை நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் கேட்பாரு, சொன்னாதான் கேட்பாரு அப்படிங்கிற வார்த்தையே வந்துட்டே இருக்கிற வரைக்கும் அந்த மாமியார் வந்து இந்த மருமகளை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்குவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சப்போஸ் அதுக்கு ஒரு 2 3 வருஷம் 2 வருஷத்துல குழந்தை பிறந்துருச்சு சொன்னா திருப்பி உங்களோட மூவ் எங்க நடக்கும்னா அங்க பேரன் வருவான் பாத்தீங்களா, அந்த பேரனை பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தா. பட் இப்ப எல்லாம் தனி குடும்பமா இருக்கிறதுனால இப்ப அந்த பாயிண்ட் இருக்காது. அப்ப தன்னுடைய பையனையே தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பையன்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சொல்லக்கூடியது, நீங்க பேசுங்க. ஆனா பேசும்போது மனைவிட்டு இருந்து வந்த விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணாதீங்க. அது தவிர மற்றது உங்க ஆபீஸ்ல நடந்து மற்ற எதுனால பேசுங்க அப்படிங்கிற சொல்லி. ஏன்னா இது இந்த ஆணுக்கு வந்து புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பெண்ணுக்கு சொன்னா சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆணுக்கு அது என்ன சார் தப்பு சார், அம்மா சார் அப்படின்னு சென்டிமெண்ட் எல்லாம் போட்டு பேசி பேசி குழப்பிக்கிறாங்க. அப்போ லைஃப் ரன் பண்றதுக்கு வந்து சென்டிமெண்ட் தேவையில்லை. இந்த பேசிக் புரிதல் போதும். இந்த புரிதல் புரிஞ்சுட்டு அந்த மனைவிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசுறது, அதை இங்க ஷேர் பண்ணாம இருக்கிறது. அப்புறம் மருமகள் வந்து மாமியார்ட்ட வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றது.
அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பாண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சப்போஸ் மாமியாரா இருக்கிறேன், நான் ஏதாச்சும் என்னோட கேரக்டர் மாத்திக்க முடியுமா அப்படி சொன்னா, நீங்க வந்து பையன் வந்து உங்கள்ட்ட வந்து பேசினா, இது உனக்கு அவளுக்கு உண்டான பிரச்சனை, நீ போய் சால்வ் பண்ணு அப்படின்ட்டு என்ன மாமியார் சொல்றீங்களோ அவங்க உண்மையாலுமே சந்தோஷமான மாமியாரா இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மாமியாருக்கு மனசு வரவே வராது. கேட்டா என் பையனுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா நான் என்ன பண்றது அப்படின்ட்டு ரொம்பவும் அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவனை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கே நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அதுலதான் பிரச்சனை ரொம்ப பெருசா ஆகுது. நம்ம சொல்லுவோம் மருமக போன் எடுத்து அவங்க அம்மாட்ட பேசி பேசி பிரச்சனை பண்ணுவாங்க. அது அடுத்த கதையில பேசுவோம். மருமகளுக்கும் அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தி அப்புறம் பேசலாம். இப்போ வந்து நம்ம மாமியார் மருமகள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல மாமியாரை புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது மருமகள் வந்து இறங்கி வர மாதிரி வந்து தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கலாம். மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்கிற உன்னோட பிரச்சனை நீதான் செட்டில் பண்ணணும் அப்படி சொல்லி தள்ளி விடுறவங்களா இருந்தாங்கன்னா பிரச்சனையும் இருக்காது. அந்த பையன் வேற வழி இல்லாம அங்க போய் உட்காருவான். உட்கார்ந்தோன்னா அந்த ட்ரைனிங் ஏற்கனவே நீங்க கொடுத்த ட்ரைனிங் தான். அவன் அதை புரிஞ்சு அந்த ட்ரைனிங்கை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வராது. அது நிறைய பேர் இதுல டிவோர்ஸ் போறது எல்லாமே இந்த சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்குறதுல தான். அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் நம்ம எடுத்திருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சயின்ஸை நம்ம பேசிட்டோம். பேசும்போது பெண்கள் பேசுதல் என்பது மிகவும் பிடித்த விஷயம், ஆண்கள் பேசாமல் இருப்பது மிகவும் பிடித்த விஷயம். அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் பாண்டிங்ல இருக்கிறாங்க. அம்மா தன்னுடைய மகனை வந்து தனக்கு பாதுகாவலனா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வளர்க்குறாங்க. அதனால அவனை ரொம்பவும் டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவனை வந்து அவனோட வீக் பாயிண்டா இருக்கக்கூடிய பிரைசிங் புகழ்ச்சி கொடுத்து கொடுத்து அவனை வளர்த்திடுறாங்க. ஸோ அந்த புகழ்ச்சி அவனுக்கு ரொம்ப பிடிச்சனால அவனுக்கு அம்மாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதே நிலைமை நாளைக்கு திருமணமாகி வரும் பொழுது அம்மா அதே புகழ்ச்சியில இருக்கிறாங்க, ஆனா வந்த பெண் வந்து புகழ்ச்சிக்குள்ள போக தெரியல அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணிடுறான், அவன்கிட்ட நீயும் என்னாலும் ஒரே வயசு தானே அப்ப என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மாட்ட அதை வந்து சொல்லும் போது நம்ம கொடுத்த ட்ரைனிங் தப்புங்கிறா பாத்தியா அப்படிங்கிற ஒரு கோபத்தை வந்து மருமக மேல காமிக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தோட மெமரியும் ஸ்ட்ராங்கா இருக்கு, பலூன்ல கட்டி இருக்கிறதுனால இந்த பலூனும் ஸ்ட்ராங்கு அந்த பலூனும் ஸ்ட்ராங்கு. ஸோ ரெண்டும் போராட ஆரம்பிச்சாங்க சொன்னா குடும்பத்துல எலியும் பூனையும் இருக்கிற மாதிரி வந்துருது. இந்த இடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த நடுவுல இருக்கக்கூடிய மாப்பிள்ளைங்கிற நபர் என்ன பண்ணணும், ஒய்ஃப் கிட்ட பேசுற விஷயத்த ஒய்ஃபோட வச்சுக்கணும், அம்மாட்ட பேசுற விஷயத்த அம்மாவோட வச்சுக்கணும். டிஸ்கஷன்ங்கிறது வேற, போய் சொல்றதுங்கிறது வேற. ஸோ இப்படி நடுவுல இருக்கக்கூடிய இந்த மாப்பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம், ஏன்னா அவனோட பாக்கெட் தான் இருக்குது மெமரி தெரியும். அதனால அந்த கொஞ்சம் மெமரிக்குள்ள தன்னோட அம்மானா யாரு, தன்னோட ஒய்ஃப்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா டெஃபினட்டா வந்து குடும்பங்கள்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறதோட இந்த வகுப்பை நம்ம முடிக்கிறோம். அது 7:25 ஆச்சு. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு தெரிந்தால் சொல்றேன், ஏன்னா எனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு நினைச்சிடாதீங்க. ரொம்ப ஒரு அவுட்லைனை வச்சுதான் நானும் உங்களுக்கு வகுப்படுத்திருக்கிறேன். ஸோ இதுக்கு மேல டவுட் இருந்தா நம்ம பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பாக மாமியார் மருமகள் ஈக்குவல் டு மாப்பிள்ளை என்ற தலைப்பில் நல்லா நல்லா இருந்தது ஐயா உங்களோட ஸ்பீச்சு. அதான் எதிரெதிராக இருப்பவர்களை ஒன்றாக சேர்த்து வாழ வைப்பதுதான் இறைவனுடைய நேதி அப்படிங்கிறத சொன்னீங்க. அதான் அக்குபஞ்ச தத்துவத்தில் வந்து யாங் என்ற சொல்லுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. அம்மா என்றவங்க வந்து பையனை வந்து எந்த தவறும் செய்யாதவன் அப்படின்னு பாதுகாத்து வளர்ப்பாங்க அம்மா அப்படின்ற மாதிரியும், ஆண்கள் எப்பயுமே புகழ்ச்சியை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. அப்புறம் அந்த கம்பெனியை ஏபின்னு சொல்லி அந்த கம்பெனியை எக்ஸாம்லாம் சொல்லி நல்லா சிறப்பாக இந்த மாமியாரையும் மருமகளையும் வந்து இது பண்ணுறத நல்லா விளக்குனீங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அப்புறம் அந்த குழந்தைகளையும் வந்து பூமர் குழந்தைகள்லாம் ஒரே நோக்கமாக இருப்பாங்க, ஆல்ஃபா குழந்தைங்களுக்குலாம் எழுத தெரியாத அளவுக்கு வளர்ந்துடுறாங்க, பீட்டா குழந்தைகள் வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து பேச தெரியாதவர்களாக ஆயிடுறாங்க அப்படிங்கிறதையும் சிறப்பாக சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பாக மாமியார் பேஸ் மருமகள் ஈக்குவல் டு மாப்பிள்ளை என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை உரை அளித்த ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து அனைவரும் வாழ்த்தி விடுவோம். வாழ்க வளமுடன். அக்கு இலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் அருள் துறையிலும் பொருள் துறையிலும் மேலும் மேலும் சிறந்து விளங்க வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறந்து விளங்க
வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். 8:30 மணிக்கு மதன் ஐயா அவர்களுடைய தற்சோதனை வகுப்பு இருக்கிறது. நாளை காலை அதிகாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அனைத்து நிகழ்வுகளும் அனைவரும் சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திலும் அனைவரும் இணைந்து ஆன்மீக தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஆண்ட்ரை செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாளைக்கு மதன் ஐயாவோட நிறைவு, மௌனம் நிறைவு, அதுல எல்லாரும் கலந்துக்கணும், அதையும் சொல்லிடுங்கம்மா. நாளைக்கு 11 மணிக்கு ஐயாவுடைய மௌன நிறைவு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல நாளை எல்லாருமே கலந்துக்குங்க. முக்கியமா வாழ்க வளமுடன், வாழ்க வளம். 11 மணிக்கு நாளைக்கு. வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஆண்ட்ரை செய்யலாம். அம்மா அவ்வளவு யாரும் கேள்வி இல்லை. மேடம் கேள்வி கேள்வி யாருக்கு எதுவும் இருக்காது மேடம். இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் வரலைங்க ஐயா. நீங்க கேள்வி நல்லா இல்ல, தெளிவா கேள்வி சொல்லிட்டீங்க இருக்காது. ஐயா. மாமியார் மருமகளா எப்படி இருக்கணும்ன்ற நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க. அதனால யாருக்கும் டவுட் இல்லை. டவுட் இருக்குது. அவங்கவுங்க அவங்களுக்குள்ள கம்பேர் பண்ணி பாத்துக்குவாங்க. உள்ள இருக்கிற விஷயம் வெளியே வந்துருச்சோன்ட்டு ஆதங்கப்படுவாங்க. அதனால பேசாம இருக்காங்க. ஐயா ஐயா புள்ளிகள்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய டவுட் வந்திருக்கும். அக்கு புள்ளிகள் சொல்லியிருந்தா நிறைய எதுமா பேர், புரியல? அக்கு பிரஷர் புள்ளிகள் பத்தி ஆமா, பேசியிருந்தா நிறைய. அக்குப்புள்ளிகள் வந்திருந்தா ஆமா ஆமாமா. இல்ல, இது நம்ம எப்படி இப்ப இது தனியா அதை எடுக்கக்கூடாது. நம்ம இந்த ஆண் பெண் புரிதல் எடுத்துட்டு அப்புறம் இந்த டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்பதான் அந்த கான்செப்டோட வரும்போது நல்லா இருக்கும். ஆ, இது நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டாபிக் எடுக்கும்போது அந்த 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 பேஸ் என்னன்னு தெரியலன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசத்துல பேசுற மாதிரி வரும். அதுதாங்க ஐயா. அது புரிஞ்சுட்டு இது வரும்போது நல்லா இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும். அது நம்ம வகுப்புல தான் அதை எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும். இங்க நம்ம எடுத்து 3-4 மாசத்துக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வரும்போது புது மக்களுக்கு சிரமமா தான் இருக்கும். பரவாயில்ல, நல்லதுதான். புரிஞ்சுக்குவாங்க எப்படி இருந்தாலும். நன்றிங்க ஐயா. நிறைவு செய்திடலாமாங்க ஐயா? நிறைய நிறைவு செஞ்சிடலாமா? செய்து. போதுமா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். சரிங்க ஐயா, நன்றி. நன்றிங்க நான் ஐயா. லீவ் ஆயிக்கிறேன். ஓகே, நன்றிம்மா, நன்றி. நன்றிங்க. லீவ் ஆயிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி பாட விரும்பும் அன்பர்கள் ஆண்ட்ரை செய்யலாம். பூங்கொடி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வேதாத்திரியம்